அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருமே பார்த்தோம்னா, ஒண்ணு கடந்த காலத்துல நடந்த கஷ்டமான, துயரமான விஷயங்கள நினைச்சு நிகழ்காலத்துல வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்போம். இல்ல எதிர்காலத்த பத்தி நினைச்சு என்ன நடக்க போகுதோ, எப்படி நடக்க போகுதோ அப்படின்னு ஒரு பயத்தோட, கவலையோட நிகழ்காலத்துல வாழ்ந்துகிட்டு இருப்போம். ஆக மொத்தத்துல நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த நிகழ்காலத்துல வாழறதே இல்ல. கஷ்டம், கவலை இப்படின்னு நம்ம வாழ்க்கைய வாழ்ந்து முடிச்சுடுறோம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு, கடந்த காலம் அப்படிங்கிறது முடிஞ்சு போன ஒரு விஷயம். அத திருப்பி கொண்டு வர முடியாது. அதே மாதிரி எதிர்காலம் அப்படிங்கிறது நம்ம கையில இல்ல. ஆனா, நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது இந்த நிகழ்காலம் தான் அப்படிங்கிற உண்மைய புரிஞ்சு, ஒரு மகிழ்ச்சியான, அர்த்தமுள்ள வாழ்க்கைய எப்படி வாழறது அப்படின்னு விளக்கி சொல்ற ஒரு அழகான, ஆழமான கதையத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ கதைக்கு போவோம். ஒரு முறை யமலோகத்துல யமதர்மர் ஒரு தேவ தூதரை பார்த்து, இன்னைக்கு பூலோகத்துல ஒரு பெண்மணியோட ஆயுட்காலம் இன்னும் சற்று நேரத்துல முடிய போகுது. நீ போய் அந்த பெண்மணியோட ஆத்மாவை கூட்டிட்டு வரணும் அப்படின்னு கட்டளை போட்டாரு. அதை கேட்ட தேவதூதர் சரி அப்படின்னுட்டு பூலோகத்துக்கு கிளம்பி வந்தாரு. பூமிக்கு வந்ததும் அந்த பெண்மணியோட வீட்டுக்கு போனாரு. அந்த வீட்டுக்கு போய் பார்த்தா அங்க வாழ்ந்த குடும்பம் ரொம்ப ரொம்ப ஒரு ஏழ்மையான நிலைமையில இருந்துச்சு. விசாரிச்சு பார்த்ததுல அந்த பெண்மணியோட கணவர் ஏற்கனவே இறந்து போயிட்டார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாரு அந்த தூதர். அப்போ அவர் அந்த பெண்மணி பக்கத்துல பார்த்தா 3 சின்ன குழந்தைங்க அழுதுகிட்டு இருந்ததுங்க. அதுல 1 வயசு இருக்கிற ஒரு குழந்தை பசி தாங்காம பாலுக்காக அழுதுகிட்டு இருந்தது. மத்த 2 குழந்தைகளும் அழுது அழுது அப்படியே தூங்கி போயிட்டு இருந்ததுங்க. இதை எதையுமே தெரிஞ்சுக்க முடியாத நிலையில உயிர் போற தருவாயில அந்த பெண்மணி அங்க படுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்ததும் அந்த தேவதூதருக்கு மனம் ரொம்ப கலங்கி போயிடுச்சு. இந்த நிலைமையில அந்த பெண்மணியோட உயிரை பிரிச்சு ஆத்மாவை எடுத்துக்கிட்டு போறது ரொம்ப கொடுமையான ஒரு காரியம். என்னால இந்த காரியத்தை செய்யவே முடியாது. நான் இதை செய்யவும் மாட்டேன். இந்த பெண்மணி கொஞ்ச நாள் உயிர் வாழணும். இந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பா இங்க ஒரு தாய் தேவை. அந்த குழந்தைகள்லாம் வளர்ற வரைக்குமாவது இந்த அம்மா உயிரோட இருக்கணும் அப்படின்னு நினைச்சவர் நேரா யமலோகத்துக்கு வந்துட்டாரு. யமலோகத்துக்கு வந்து யமதர்மனை பார்த்து, யமதர்ம ராஜாவே, இது ரொம்ப கொடுமையான ஒரு காரியம். இதை என்னால செய்யவே முடியாது. அந்த பெண்மணிய இன்னும் கொஞ்ச நாளாவது வாழ விடுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டாரு. அதை கேட்ட யமதர்மர், தேவதூதரே, இது எல்லாம் வல்ல இறைவனோட கட்டளை. அவருக்கு தான் தெரியும் எதை எப்படி எந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கிறது. ஏன்னா 3 காலத்தையும் அவர் தான் அறிஞ்சிருக்காரு. ஒரு மனிதனோட போன ஜென்மம், இந்த ஜென்மம், அடுத்த ஜென்மம், எதிர்காலம், நிகழ்காலம், கடந்த காலம் எல்லாத்தையும் அறிஞ்சவர் எல்லாம் வல்ல அந்த இறைவன் தான். அதனால அவர் அதற்கேத்த மாதிரி தான் காரியங்களை திட்டமிடுவார். அந்த காரியங்களை செய்து முடிக்க வேண்டியது நம்மோட கடமை. இப்போ நீ அந்த கட்டளைய சரிவர செய்யாததுனால நீ ஒரு பெரிய பாவ காரியத்தை செஞ்சிருக்க. அதனால அதுக்கு வேண்டிய தண்டனைய நீ அனுபவிச்சே ஆகணும். அதனால உன்னை பூமியில ஒரு சில காலம் வாழறதுக்கு அனுப்பி வைக்க போற. நீ பூமியில போய் வாழணும். எது வரைக்கும் வாழணும்னா, நீ செஞ்ச காரியத்தை நினைச்சு உனக்கு உண்மையிலேயே 3 தடவை சிரிப்பு வரணும். அப்படி நீ செஞ்ச காரியத்தை நினைச்சு எப்ப 3வது தடவையா சிரிக்கிறையோ அடுத்த கணமே திரும்பி யமலோகத்துக்கு நீ வர முடியும் அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட அந்த தேவதூதர், நான் எந்த காரியத்தையும் ஆழ்ந்து சிந்திச்சு தானே செய்வேன். எந்த காரியத்தையும் சிரிப்பா சிரிக்கிற மாதிரி செய்ய மாட்டேனே. அப்படி இருக்கும்போது ஏன் என் மேல எனக்கு சிரிப்பு வரப்போகுது? சரி, ஏதோ யமதர்மராஜன் சொல்றாரு, செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு நினைச்சவர், நீங்க என்ன பூலோகத்துக்கு அனுப்புங்க, நான் அங்க போய் வாழறேன் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கப்புறம் யமதர்மரும் தேவதூதரை பூலோகத்துக்கு அனுப்பி வச்சாரு. தேவதூதர் பூமியில ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்தார். அவர் வந்து சேர்ந்த இடத்துல பார்த்தா ரொம்ப அதிகமான குளிர் இருந்துச்சு. அவரால அவ்வளவு குளிரை தாங்க முடியாம பக்கத்துல இருந்த ஒரு அடர்ந்த மரத்துக்கு அடியில இருக்கிற மரத்தோட இடுக்குல போய் உட்காந்துக்கிட்டாரு. அந்த நேரம் பார்த்து அந்த பக்கமா ஒரு வாலிபர் வந்தார். அவர் மரத்தடியில ஒரு மனிதர் குளிர் தாங்க முடியாம நடுங்கிக்கிட்டு இருக்கிறத பரிதாபமா பார்த்தாரு. அந்த வாலிபர் தான் சேர்த்து வச்ச காசையெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் வீட்டுக்கு தேவையான பொருட்களையும், குறிப்பா தன்னோட மனைவிக்கு
ஒரு கம்பளியும் வாங்குறதுக்காக சந்தைக்கு போய்கிட்டு இருந்தாரு. இப்போ குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருக்கிற தேவதூதரை பார்த்து பரிதாபப்பட்டவரு, சரி, முதல்ல இந்த மனிதரை குளிர்ல இருந்து காப்பாத்த ஒரு கம்பளி வாங்கி கொடுக்கணும். அதுக்கப்புறம் மனைவிக்கு வாங்குறத பத்தி எல்லாம் யோசிக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நேரா சந்தைக்கு போய் ஒரு கம்பளி வாங்கிட்டு வந்து அந்த தேவதூதருக்கு கொடுத்தாரு. இந்த கம்பளியை நீ போத்திக்கோப்பா, குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு தேவதூதர், ரொம்ப சந்தோஷமுங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி, நீங்க நல்லா இருப்பீங்க. எனக்கு இங்க தங்குறதுக்கு எந்த வீடு வசதி எதுவும் இல்லை, வேலையும் இல்லை. நீங்க அதுக்கும் ஏதாவது ஏற்பாடு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அங்கேயே தங்கிட்டு நல்லா உழைப்பேன். எந்த வேலையை கொடுத்தாலும் அதை நான் ரொம்ப நல்லா செஞ்சு முடிச்சிருவேன். அதனால ஒரு வேலைக்கு எனக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், உங்களுக்கு புண்ணியமா போயிடும் அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டாரு. அதை கேட்டுக்கிட்டு இருந்த அந்த இளகிய மனம் கொண்ட அந்த வாலிபர், சரி, நீ என் கூடயே என் வீட்டிலேயே வந்து தங்கிக்கோ. நான் செருப்பு தைக்கிற ஒரு தொழிலாளி. நீ வேணும்னா என் கூட என் வேலைக்கு ஒத்தாசையா இரு. நான் உனக்கு கூலி கொடுக்கறேன். அதை வச்சு நீ உன் வாழ்க்கையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. தேவதூதரும் ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. அப்போ அந்த வாலிபர் தயங்கி தயங்கி, இங்க பாருப்பா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீ என் கூட என் வீட்டில் தங்குறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா என் மனைவிக்கு அது கண்டிப்பா பிடிக்காது. அவ கோபப்படுவா, கத்துவா, கூச்சல் போடுவா. அதுவும் இல்லாம நான் எடுத்துக்கிட்டு வந்திருந்த பொருளை எல்லாம் உனக்கு கம்பளி வாங்குறதுக்கு செலவு பண்ணிட்டேன். அது இன்னும் அவளை ரொம்ப கோபப்படுத்தும். அதனால நீ என் மனைவி திட்டுனா அதை பெருசா எடுத்துக்காத, கவலைப்படாத, 2 நாள்ல அவ சரியாயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதூதரை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புனாரு. அப்படி வீட்டுக்கு போற வழியில தேவதூதர் நினைச்சுக்கிட்டாரு, நான் எந்த ஒரு வீட்டுக்கு போய் தங்கினாலும் அந்த வீடு செழிப்பாகும், சகல வசதியும் ஐஸ்வர்யமும் நிரம்பி போயிடும். இது இந்த வாலிபருக்கு தெரிய வாய்ப்பில்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அந்த வாலிபர் பின்னாலே போய்கிட்டு இருந்தாரு. வீட்டுக்கு போய் சேர்ந்ததும் வாலிபரோட மனைவி அவரை பார்த்து, எங்கெங்க பொருட்கள்லாம், எங்க கம்பளி எல்லாம் எங்க, ஒண்ணுமே வாங்கிட்டு வரலையா அப்படின்னு கோபமா கேட்டாங்க. அப்போ அந்த வாலிபர் நடந்தது எல்லாத்தையும் சொன்னாரு. அதை கேட்ட உடனே அவர் மனைவிக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. ஏங்க, நாமளே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், ஏதோ கொஞ்சம் போல காசு சேமிச்சு நமக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா இந்த மாதிரி செலவு பண்ணிட்டு ஒண்ணுமே வாங்காம கையை வீசிட்டு வந்து இங்க நிக்கிறீங்களே, அதுவும் இல்லாம ஏதோ கதையெல்லாம் சொல்றீங்களே, நீங்க செய்யறது நியாயமா அப்படின்னு கத்துனவங்க தேவதூதரையும் பார்த்து ரொம்ப திட்ட ஆரம்பிச்சாங்க, ரொம்ப கத்த ஆரம்பிச்சாங்க. அதையெல்லாம் கேட்ட தேவதூதருக்கு சிரிப்பு தான் வந்துருச்சு. இப்படி என்ன திட்டி தீர்க்கிற இந்த பெண்மணி, நான் ஒரு தேவதூதர், நான் எந்த வீட்டில் போய் தங்கினாலும் அந்த வீட்டுக்கு சகல வசதியும் ஐஸ்வர்யமும் வரும் அப்படின்னு தெரிஞ்சா இவங்க எப்படி மாறி போவாங்க, என்ன வணங்கத்தானே செய்வாங்க அப்படின்னு நினைச்ச போது அவருக்கு சிரிப்பா வந்தது. கட்டுப்படுத்த முடியாம சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப அதை பார்த்த அந்த வாலிபருக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது, என் மனைவி இவரை இப்படி திட்டிக்கிட்டு இருக்காங்க, ஆனா இவர் அதையெல்லாம் பொருட்படுத்தாம இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்காரே அப்படின்னு நினைச்சவர் தேவதூதரை பார்த்து, எதுக்காக நீங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு தேவதூதர், நான் சிரிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் இதே மாதிரி 3 நிகழ்வுகள்ல சிரிச்ச பிறகு அது என்ன காரணம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னாரு. இப்போ நீங்க எனக்கு வேலை சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. அந்த வாலிபரும் தேவதூதருக்கு செருப்பு தைக்கிற வேலைய ரொம்ப நேர்த்தியா சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாரு. தேவதூதரும் கொஞ்ச நாள்லயே தொழிலை நல்லா கத்துக்கிட்டாரு. அவர் உருவாக்குற செருப்புகள்லாம் ரொம்ப தரமா இருந்தது. அதனால அவரோட செருப்புகளுக்கு ரொம்ப கிராக்கி, மக்கள் போட்டுக்கிட்டு செருப்பு வாங்க ஆரம்பிச்சாங்க. இந்த செய்தி அக்கம் பக்கத்துல இருந்த எல்லா ஊர்களுக்கும் பரவ ஆரம்பிச்சிடுச்சு. மக்கள் தேடி வந்து அவரோட செருப்புகளை வாங்கினாங்க. இப்போ வியாபாரம் ரொம்ப ஓஹோன்னு நடக்க ஆரம்பிச்சது. நல்ல லாபம் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இந்த விஷயம் அந்த நாட்டோட ராஜாவுக்கும் வந்துடுச்சு. அரசவையில் இருக்கிற மந்திரிமார்கள் எல்லாம் அந்த கடையில வாங்குறத பத்தியும் அரசர்கிட்ட சொன்னாங்க. இப்படி வாலிபரும் தேவதூதரும் நடத்தி வந்த அந்த கடை ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு. இப்போ அந்த வாலிபர் வீட்டுல பெரும் செல்வமும் வசதியும் வந்துடுச்சு. தேவதூதரோட திறமைய பத்தி எல்லாரும் பாராட்டி பேசினாங்க. இந்த சூழ்நிலையில ஒரு நாள்
அரசவையிலிருந்து ஒரு காவலாளி ஒரு தோல் எடுத்துக்கிட்டு வந்து தேவதூதர்கிட்ட, இங்க பாருப்பா, இந்த தோல்ல ராஜாவுக்கு ரொம்ப அழகா உறுதியா இதுவரைக்கும் நீ யாருக்கும் செஞ்சு கொடுக்காத வகையில ரொம்ப தரமான ஒரு காலணியை செஞ்சு கொடு. இந்த தோல் ரொம்ப அரிதானது, விலை உயர்ந்தது, அதனால ரொம்ப கவனமா தச்சு கொடு அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. முக்கியமா நீ தயார் பண்ற காலணி சாதாரண செருப்பு மாதிரி இருக்கக்கூடாது, அரசரோட கணுக்கால் வரைக்கும் மூடி இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. அதாவது இப்ப நாம ஷூ போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி. மறுபடியும் அந்த காவலாளி தேவதூதர்கிட்ட, இங்க பாருப்பா, செருப்பு மட்டும் செஞ்சிடாத அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை செஞ்சுட்டு அங்கிருந்து கிளம்பினாரு. அது எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் தேவதூதர் அந்த தோலை பயன்படுத்தி செருப்பு செய்ய ஆரம்பிச்சாரு. இதை பார்த்த அந்த வாலிபருக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. அந்த காவலாளி அத்தனை முறை செருப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனாரு. இந்த ஆள் எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இப்ப செருப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காரே அப்படின்னு ஒரே கோபம். வாலிபர் தேவதூதரை பார்த்து, உங்களுக்கு அறிவே இல்லையா? அந்த காவலாளி எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை அப்படியே செய்யற, அரச கட்டளையை மீறினா தூக்கு தண்டனை தான். அது மட்டும் இல்லாம உனக்கு இடம் கொடுத்து இங்கு வேலை கொடுத்த பாவத்துக்கு எனக்கும் தூக்குதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தேவதூதரை அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அந்த வாலிபர். அப்ப அந்த நேரம் பார்த்து அரசவையிலிருந்து அந்த காவலாளி ரொம்ப பதட்டத்தோடு ஓடி வந்தாரு. அவர் தேவதூதர்கிட்ட, ஐயா, நம்ம அரசர் திடீர்னு இறந்து போயிட்டாரு. இறந்து போன அரசருக்கு சாதாரணமா எல்லாரும் போடுற செருப்பு போட்டு அடக்கம் பண்றது தான் நம்ம நாட்டோட வழக்கம். அதனால நீங்க செருப்பையே தைச்சிடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. அதை கேட்டதும் தேவதூதர் ரொம்ப ஜோரா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதை பார்த்த அந்த வாலிபருக்கு ஒண்ணுமே புரியல. அவர் தேவதூதர்கிட்ட, உங்களுக்கு முன்னாடியே அரசர் இறந்து போயிட்டாரு தெரியுமா? அதனாலதான் நீங்க செருப்பு தைச்சீங்களா? இப்போ ஏன் விழுந்து விழுந்து சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு பதில் எதுவும் சொல்லாம தேவதூதர் சிரிச்சுக்கிட்டே இருந்தார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தேவதூதர், இரண்டாவது முறையா நான் சிரிச்சு முடிச்சிட்டேன், மூணாவது முறை சிரிச்சிட்டேன்னா உங்க கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலை செய்ய ஆரம்பிச்சாரு. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு பிறகு ஒரு நாள் தேவதூதர் கடையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு வயதான மூதாட்டி ஒரு 3 பெண்களோட அங்க வந்தாங்க. அந்த 3 பெண்களும் அவங்களுக்கு செருப்பு வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அந்த மூதாட்டியையும் 3 பெண்களையும் பார்த்த உடனே தேவதூதர், அட, இந்த அம்மாவை தானே நாம பரிதாபப்பட்டு உயிரோட விட்டுட்டு போனோம், அவங்க குழந்தைங்கெல்லாம் இப்ப நல்லா வளர்ந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு நினைச்சவர், அப்போ ஏழ்மையில இருந்தவங்க இப்போ நல்லா இருக்காங்களே அப்படின்னு ஆச்சரியப்பட்டாரு. அப்புறம் அவர் அந்த மூதாட்டி கிட்ட, அம்மா, நீங்க முன்னாடி ரொம்ப ஏழ்மையான நிலைமையில இருந்தீங்க, ஆனா இப்ப பார்க்க ரொம்ப வசதியா இருக்கீங்களே, எப்படி இதெல்லாம் நடந்தது அப்படின்னு ரொம்ப ஆர்வமா கேட்டாரு. அதுக்கு அந்த மூதாட்டி, ஐயா, இந்த இளம் பெண்கள் எல்லாம் என் பக்கத்து வீட்டுக்காரங்களோட பிள்ளைங்க. இவங்க குழந்தையா இருந்தப்போ இவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. இவங்க எல்லாம் அனாதையா ஆயிட்டாங்க. இவங்களை பார்த்து எனக்கு மிகவும் பரிதாபமா இருந்தது. எனக்கும் குழந்தைகளே இல்லை. அதனால இவங்க 3 பேரையும் நான் தத்தெடுத்துட்டேன். இவங்களை நான் தான் வளர்த்து ஆளாக்கி இருக்கேன், நல்லா படிக்க வச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த பெண் பிள்ளைகளை இந்த நாட்டோட மந்திரி பிள்ளைகளுக்கு நான் திருமணம் செய்து கொடுக்க போறேன். அதனால தான் நல்ல செருப்புகளை தச்சு வாங்கிட்டு போகணும் அப்படின்னு இங்க வந்திருக்கோம் அப்படின்னு அந்த மூதாட்டி சொன்னாங்க. அதை கேட்ட தேவ தூதருக்கு அதிர்ச்சி. ஏன்னா அவர் இந்த மூதாட்டி தான் யம தர்மராஜாவோட கட்டளையையும் மீறி அவர் உயிரோடு விட்டுட்டு போன அந்த அம்மான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா இந்த மூதாட்டி பக்கத்து வீட்டு அம்மான்னு தெரிஞ்சப்போ, அப்ப தான் உயிரோட இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டு வந்த இந்த இளம் பெண்களோட அம்மா இறைவனோட திட்டப்படி காலமாயிட்டாங்களா அப்படின்னு ஆச்சரியப்பட்டாரு. அப்புறம்தான் தேவதூதருக்கு இறைவனோட செயலுக்கான அர்த்தம் புரிஞ்சது. ரொம்ப உடல்நலம் குன்றிய அந்த அம்மா அப்படியே உயிரோடு இருந்தாலும் இந்த பிள்ளைகளை நல்லபடியா வளர்த்திருக்க முடியாது, நல்ல வாழ்க்கைய அமைச்சு கொடுத்திருக்க முடியாது. அதனால அந்த அம்மாவை தான் நிழல்லே இருக்கட்டும் அப்படின்னு அழைச்சிக்கிட்டு இந்த பிள்ளைகளை பக்கத்து வீட்டு பெண்மணியிடம் ஒப்படைச்சு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்திருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் இதையெல்லாம் புரிஞ்சிக்காம தான் ஒரு ரொம்ப புத்திசாலி, ரொம்ப அறிவாளி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை செஞ்சுட்டோமே
அப்படின்னு நினைக்கும்போது அவருக்கு ஒரே சிரிப்பா வந்தது. அப்புறம் அந்த பெண்களுக்கு நல்ல செருப்புகளை தச்சு கொடுத்து வாழ்த்தி அனுப்பினாரு. அப்புறம் அந்த வாலிபர்கிட்ட நடந்த எல்லாத்தையும் விளக்கி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி யமலோகம் சென்றார் தேவதூதர். நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நம்ம கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில இதுவரைக்கும் எது நடந்ததோ அதுவும் சரி, இப்ப எது நடந்துகிட்டு இருக்கோ அதுவும் சரி, இனிமே எது நடக்க போகுதோ அதுவும் இன்னும் சிறப்பா தான் இருக்கும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி கடந்த காலத்தை பத்தி நினைச்சு வேதனைப்படுவதோ இல்ல எதிர்காலத்தை நினைச்சு பயப்படுவதோ அதை பத்தி கவலைப்படுவதையோ விட்டுட்டு, இப்போ நம்ம கையில இருக்கிற நிகழ்காலத்தை நல்லபடியா நல்ல சிந்தனைகளோட நல்ல வார்த்தைகளை பேசி நல்ல செயலோட வாழ்ந்தோம்னா கண்டிப்பா நம்ம எதிர்காலம் நல்லபடியா தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புறேன். அப்படி உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்திருந்தா, ஒரு புரிதலை கொடுத்திருந்தா இந்த கதையை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.